Taste the Daily. முதல்வர் தொகுதியில் நின்று கொண்டு முதல்வரையே ஆபாசமாக பேசி அவமானப்படுத்தும் பாஜகவினர் எப்படி விமர்சித்தாலும் அதை கண்டும் காணாமல் நகர்ந்து செல்லும் திமுக. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா என கடந்து செல்கின்றார்களா அல்லது அச்சத்தில் கை வைக்க தயங்குகிறார்களா? ரகசிய டீலிங் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்குன்னு இவ்வளவு ஓப்பனாவா? இது நம்முடைய கேள்வி அல்ல, பாஜகவும் திமுகவும் எதிரிகள்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அப்பாவிகளோட கேள்வி. என்ன நடந்தது இன்றைய மூன்றாம் கண் நிகழ்ச்சியில் விரிவா பேசிடலாம். கொளத்தூர் தொகுதியில் இருக்கிற பெரவல்லூர்ல பாஜக முன்னாள் தலைவர் ஹெச் ராஜா தலைமையில பாஜக கூட்டம் ஒன்று நடந்துச்சு. ஹெச் ராஜா தலைமை தாங்கன்னா சர்ச்சைக்கு பஞ்சமே இருக்காதே. சர்ச்சை பேச்சுக்கு பெயர் போன ஹெச் ராஜாவோட இந்த கூட்டத்திலையும் சர்ச்சைக்குரிய வகையில தான் பேச்சுக்கள் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த முறை சர்ச்சைக்குரிய வகையில பேசினது ஹெச் ராஜா இல்ல, பாஜக மாவட்ட தலைவர் கபிலன். கைக்கு மைக் கிடைச்சதும் ஹெச் ராஜாவையும் கட்சிக்காரங்களையும் குசிப்படுத்த நினைச்ச கபிலன் முதலமைச்சர்னு கூட பார்க்காம ஸ்டாலினை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது ஸ்டாலின் கோடி கோடியாய் கொள்ளையடித்து வைத்துள்ளார், அவரை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து கிராமங்களில் அடிப்பது போல பின்புலத்தில் அடிக்க வேண்டும், அப்படி மட்டுமல்ல அவர் பின்புலத்தில் பட்டையாக சூடு வைக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார். ஒரு முதலமைச்சரை அவரோட செயல்பாடுகளை வச்சு நாகரிகமான வார்த்தைகளால விமர்சனம் செய்யறது வேற. ஆனா இந்த பேச்சு அருவருப்பான பேச்சு, ஆபாசமான பேச்சு. அவரோட பேச்சை விட பேசின இடம்தான் ரொம்ப முக்கியம். முதல்வரோட தொகுதியில நின்னுட்டு முதல்வரை கட்டி வச்சு சூடு போடணும்னு சொல்றாங்கன்னா திமுகவை பாஜக காரங்க என்னவா நினைக்கிறாங்க? உளவுத்துறை கும்பகர்ண தூக்கத்துல இருக்காங்களா? முதல்வருக்கு இந்த தகவலை எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? போராட்டம் பண்ற ஆசிரியர்களை, மருத்துவ பணியாளர்களை உடனே கைது பண்ற காவல்துறை ஏன் முதல்வரை ஆபாசமா பேசின பாஜகவினர் மேல கை வைக்க தயங்குறாங்க? ஒருவேளை திமுகவினரே கை வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? விவசாயிகள் மேல குண்டாஸ் போட தெரிஞ்ச திமுக அரசுக்கு ஏன் பாஜகவினர் மேல வழக்கு போட தெரியல? அமைச்சர் நேருவும் அண்ணாமலையும் ரகசியமா பேசிக்கிட்டதாகவும் அந்த ஆடியோவை கேட்டு ஸ்டாலின் அதிர்ந்து போயிருக்கிறதாவும் சொல்றாங்களே, திமுகவோட மொத்த ரகசியமும் பாஜக கிட்ட சிக்கிடுச்சோ? அதுக்கு பயந்துதான் திமுக அரசு பாஜகவினர் மேல நடவடிக்கை ஏதும் எடுக்கலையோ? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. திமுக மற்றும் பாஜகவோட உள் விவகாரங்களை உணர்ந்தவங்க திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ரகசிய டீலிங் இருக்கு, இந்த மாதிரி கீழ்மட்ட நிர்வாகிகள் பேசுற பேச்சையெல்லாம் ரெண்டு தரப்புலையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. டீலிங் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படி ஓப்பனா இருக்கலாமாங்கிறது தான் உடன்பிறப்புகளோட புலம்பலா இருக்கு.